ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். என்ன ஜோதிட தாள்கள் அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 ஆண்டு பிறந்திருக்குல்ல, இந்த ஆண்டுக்கான முக்கியமான ராசி பலனை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆண்டுக்கான ராசி பலன் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா, கன்னி ராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கன்னி ராசி நேயர்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். கன்னி ராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டுக்கான பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஆக்சுவலி 850 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பான கிரக அமைப்புகளும் கிரக மாற்றங்களும் இந்த ஆண்டு அமைந்திருக்கு. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது. அதில் கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறப்போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கன்னி ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் அமைவதற்கு சில பரிகாரங்களும் செய்யணும். அந்த பரிகாரம் என்ன, அதை செய்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஆபத்தாக இருந்தால் எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும், அந்த ஆபத்தை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவேன். அதை எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து பயன் பெறலாம். சரி, கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கான பலன்கள் வாங்க என்ன கிடைக்குங்கிறத ஜோதிடர்கள் சொல்கிறத இந்த வீடியோவில் அதிரடியாக சிறப்பான முறையில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஆண்டில் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய சுகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இருக்கிறாரு. ரணருண ரேகஸ்தானத்தில் சனி, ராகு இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு. தொழில் ஸ்தானத்தில் குரு வகரத்தோடு இருக்கிறாரு. விரயஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. இந்த மாதிரி தான் கிரகங்கள் உங்களுக்கு வள வருகிறது. கிரகங்கள் இப்படி வள வருவது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டில் கிரக மாற்றங்களும் இருக்குது. ஸோ இந்த ஆண்டில் முதல் கிரக மாற்றம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து சனி பகவான் கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் கிரகப்பயிற்சி மே மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு தொழில் ஸ்தானத்திலிருந்து குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் அதே நவம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கு கேது பகவான் அயனசயன போகஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் கிரக அமைப்புகளும் இருக்குது. கிரக மாற்றங்கள் 4 முக்கியமானது நடக்க போகுது. இதனோட அடிப்படையில் தான் இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அந்த பலன்களை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆண்டு புத்தி சாதுரியமும் அறிவுத்திறனும் உங்களுக்கு அதிகரிக்கும். எதை செய்வது எதை விடுவது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு தாமதப்படும். திடீரென சோர்வு உங்களுக்கு உண்டாகும். அடுத்தவரிடம் உங்களுடைய செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்ப்பது நல்லது. மீறி கூறுனீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். அப்புறம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க அவசரமான முடிவுகள் இந்த ஆண்டு எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மெயினாக பேச்சாற்றல் மூலம் தொழிலில் லாபமானது கூடும். போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகளை எடுக்க நினைக்கிறது ரொம்ப முக்கியம். புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான வேலைகளில் ஈடுபடுவது ரொம்ப 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 அவசியம். அதே போல் புதிய வாகனம் வாங்கலாம். இந்த மாதிரி தொழில் ரீதியாக நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டு செய்யலாம். அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது மேல் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருங்க. நிதானமாக வேலையில் ஒவ்வொன்றும் யோசித்து செய்வது நல்லது. படவரவு அப்போதான் திருப்தி தரும். அப்புறம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணுக்க நிலை அடியோடு உங்களுக்கு மாறும்.
உங்களுடைய உழைப்பினால் எந்த ஒரு கடினமான காரியங்களையும் சுலபமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் செய்து முடிக்க முடியும். ஸோ திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். அதனால் எது பண்ணுறதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணுங்கள். அந்த பிளான் பண்ணி பண்ணக்கூடிய காரியங்கள் வெற்றி அடைவதற்கு நிறைய வாய்ப்பு இந்த ஆண்டு இருக்குது. அப்புறம் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம். எனவே வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் மிகவும் கவனமாக பேசுவதன் மூலம் நன்மை உண்டாகும். அதனால் மிகவும் கவனமாக பேச பாருங்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டி வாங்குங்க. உறவினர்கள் மத்தியிலிருந்து பழைய பகைகள் உங்களுக்கு மாறும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு குடும்பத்தினருடைய ஆதரவு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளஸ்ஸான ஆண்டாக தான் இருக்க போகுது. அப்புறம் பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்பு அதை எப்படி செய்வது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும். அவசர முடிவுகளை இந்த ஆண்டு தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை தரும். சேமிக்கக்கூடிய பழக்கத்தை அதிகரித்து கொள்வது நல்லது. அதுதான் ஆக்சுவலி உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனை தரும். வீண் அலைச்சல்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலையும் ஆலோசனை செய்த பின் முடிவெடுப்பது நன்மை கொடுக்கும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மேல் மட்டத்தில் உள்ளவர்களோடு வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதில் கவனமாக இருங்க. நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நல்லபடியாக இந்த ஆண்டு அரசியல் வாழ்க்கையில் நடந்து முடியும். அப்புறம் மாணவர்களுக்கு கூட எதிர்கால கல்வி பற்றி முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீர்கள். அடுத்தவர்கள் யோசனைகள் கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருப்பது நல்லது. கல்வியில் இதுவரை இருந்த தடைகளை தகர்த்தெறிந்து புதிய திசையை நோக்கி செல்லும். அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப சிறப்பு பலன்களும் இருக்குது. ஃபஸ்ட்டு உத்தரம் 2-3-4 பாதங்களில் பிறந்த கன்னி ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வருடம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற பாதையில் செல்லும். அரசாங்க தொடர்பான பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும். எதிர்பார்த்த லாபமானது கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கூடும். திறமையானது வெளிப்படும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். விருந்தினர்களுடைய வருகை இருக்கும். மரியாதையும் அந்தஸ்தும் கூடும். விடாமுயற்சியோடு காரியங்கள் செய்தீங்கன்னா சாதகமான பலன் பெறுவீங்க. பணவரவு திருப்தி தரும். வாக்குவன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்க பெறுவது உறுதி உங்கள் நட்சத்திரத்துக்கு. நெக்ஸ்ட் அஸ்தமில் பிறந்த கன்னி ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வருடம் எதிலும் முழு முயற்சியோடு ஈடுபடணும். புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு மன திருப்தி அடைவீங்க. எல்லாவற்றிலுமே சாதகமான பலன் கிடைக்கும். காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். புத்தி தெளிவு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் பெறும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். மனக்குழப்பம் நீங்கும். பணவரவை அதிகப்படுத்தும். பணவரவு திருப்தி தரும். புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுடைய நட்பு கிடைக்க பெறுவீங்க. எதிலும் முன்னேற்றம் காணப்படும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமை சீர்படும். நெக்ஸ்ட்டு சித்திரை 1-2 பாதங்களில் பிறந்த கன்னி ராசி. இந்த வருடம் தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளிலிருந்து தொய்வு நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். மரியாதை அந்தஸ்து ஆகியவை உயரும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும். பெரியவர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் கூடும். உல்லாச பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரும். திறமை வெளிப்படும். காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். மனதில் தைரியம் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட சிரமங்கள் குறையும். உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப கன்னிராசிக்காரங்க என்ன பலன் பெறுவீங்கிறதையும் சொல்லிட்டு சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த ஆண்டு பரிகாரம் குலதெய்வத்தை நினைத்து தீபமேற்றி வணங்கினீங்கன்னா செல்வம் சேரும். செல்வாக்கு
செல்வாக்கு உயரும். அதனால் இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்யுங்க. இந்த ஆண்டு அதிர்ஷ்ட கிழமை பார்த்தீங்கன்னா புதன் வெள்ளி. அதிர்ஷ்ட ஹோரை பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கு புதன் சனி சுக்கிர ஹோரை. அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கு 5, 6, 8. ஸோ உங்களுக்கான முழு பலன்களும் இதுதான். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.